என் நைனா கொடுத்தது ஒரே ஒரு சைன்டா, அதில் அவரோட ஒரே ஒரு ஃபோட்டோ, அதை கூட புனின்னு போயிட்டாங்கடா அப்படின்னு அந்த ஒரு க்ரை சீன் ஒன்று இருக்கும். அந்த சீன் பேசும்போது ஏன்னா எமோஷன் கேரி ஆகணும், ஃபன் ஆகிடக்கூடாது, ரா இல்லாமல் பேசணும், அவரோட டோனில் பேசணும். நார்மலாக நம்ம கத்தி பேசும்போது நம்ம அவரோட அல்லு அர்ஜுன் சாரோட அந்த ஒரு டிஞ்ச் என்ன இருக்கோ, அவரோட டோன் என்ன இருக்கோ அதை நம்ம மேட்ச் பண்ணுறதுக்கு மோஸ்ட்லி நம்ம ட்ரை பண்ணிட முடியும். இந்த காலே என்னது, இந்த காலும் என்னது, என் கால் மேலே நான் கால் போட்டுக்க, உன் முதலாளி மேலேயே போட்டுக்க அப்படின்னும் போது அவரோட வாய்ஸை ஓரளவுக்கு கொண்டு வந்துட முடியும். நீங்கள் சொன்ன மாதிரி ஹஸ்கில் பேசும்போது கொஞ்சம் எமோஷனலாக பேசும்போதும் அவரோட வாய்ஸில் வரணும், கிளாரிட்டி வரணும், டைலாக் புரியணும், எமோஷன் கன்வே ஆகணும். எல்லா டைலாக்குமே மோஸ்ட்லி நீங்கள் சொன்ன மாதிரி இந்த எமோஷன் ஷவுட்டிங் டைலாக் எல்லாமே சேலஞ்சிங்காக தான் இருக்கும். கிரேட் சார். ஸ்கிரிப்டிங்க்கு வந்து முதல்ல கார்கி சாருக்கு ஸ்கிரிப்ட் வந்து சரி சரி. ஸ்கிரிப்ட் வந்த உடனே வீடியோக்கு முன்னாடி ஸ்கிரிப்ட் வந்துருச்சு அவருக்கு. ஸ்கிரிப்டை பார்த்த உடனே கார்கி சார் சொல்லிட்டாரு, இது உங்களுக்கு இன்னொரு சேலஞ்ச் அப்படின்னாரு.